இரண்டாம் ஆண்டு பிஎட் படிப்புக்கான 4வது செமஸ்டர் வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே வெளியான நிலையில் பதிவாளர் நீக்கப்பட்டு புதிய பதிவாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் இந்த மாதம் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு தற்போது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சார்பில் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் கிரியேட்டிங் அன் இன்க்ளூசிவ் ஸ்கூல் என்கிற பாடத்திற்கான வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே வெளியானது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழக உயர்கல்வித்துறை, முன்கூட்டியே வெளியானதாக சொல்லப்படும் வினாத்தாள் திரும்ப பெறப்பட்டிருப்பதாகவும் காலை 10 மணிக்கு தேர்வு தொடங்குவதற்கு முன்பு இணையதளம் வாயிலாக புதிய வினாத்தாள் அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து ஆன்லைன் மூலம் புதிய வினாத்தாள் வெளியிடப்பட்டு நகல் எடுக்கப்பட்டு மாணவர்கள் தேர்வை எழுதினர். பல்கலைக்கழக அளவில் தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய செமஸ்டர் தேர்வுக்கான வினாத்தாளை வெளியிட்டவர்கள் யார் என்கிற கேள்வி எழுந்துள்ள நிலையில் தற்போது ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் விடுவிக்கப்பட்டு புதிய பதிவாளராக ராஜசேகரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமகிருஷ்ணனுக்கு வேறு ஏதேனும் பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்து முழு விவரங்களையும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் விரைவில் அறிவிக்கும். புதிய பதிவாளர் நியமனத்துடன் வினாத்தாள் கசிவு விவகாரம் முடிக்கப்பட்டுவிட்ட நிலையில் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது, யார் வினாத்தாளை கசியவிட்டது என்பது தெரிய வரவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து.